சில வேதனை நீ சகித்து கொண்டிருக்கிற பாதையில சில இடத்துல நீ கால் வைக்கும் போது அது முள்ளுன்னு தெரியுது, கால்ல குத்துது, நீ சகிக்கிற. சில வார்த்தைகளை நீ சகிக்கிற. எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நீயும் தூங்குறது மாதிரி ஆக்ட் பண்ணி நீ நினைச்சு உள்ளம் விரும்பி கொண்டு இருக்கிறது. நம்ம சகிக்கிறது நம்ம சொன்னாதான் மற்றவங்களுக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, நான் கேட்கவே கேட்டு. பேதுரு தான் மூழ்கிறான், இயேசு மூழ்கல. நீ எந்த வீட்டுல இருந்து பதறி கொண்டிருக்கிறாயோ அதே வீட்டுல தான் அவர் சும்மா இருக்கிறார். நீ எந்த அறையில இருந்து தத்தளித்து கொண்டிருக்கிறீர்கள், எந்த பெட்ல இருந்து கதறிட்டு இருக்க, எதுக்குமே கவலைப்படாதீங்க, எதை குறிச்சு யோசிக்காதீங்க. உங்க வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் கண்டிப்பா தீமைக்கு நடக்காது, நன்மைக்கு மட்டும்தான் நடக்கும். நீங்க விழுந்தாலும் நன்மைக்கு, நீங்கள் எழுந்தாலும் நன்மைக்கு, உங்களை அவமானப்படுத்தினாலும் நன்மைக்கு, உங்களை குறிச்சு கேவலமா திட்டினாலும் நன்மைக்கு. நீங்க கற்பனை பண்ண ஹல்லேலூயா. ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தார், என் பிள்ளையை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்ன நீங்க பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. உங்க ஆசீர்வாதத்தை இந்த வருஷத்துல என் கண் கூட நான் பார்க்கணும்.